நல்ல இடம், நல்ல சம்பந்தம். ஆனா நம்ம வீட்ல இப்படி அப்பனுக்கும் பிள்ளைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சா கார்த்திக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? இல்ல அவங்களுக்கே விஷயம் தெரிஞ்சு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் கல்யாண சமயத்துல ராஜசேகர் இல்லைன்னா எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேச மாட்டாங்க. அதெல்லாம் பரவாயில்லையா உங்களுக்கு? இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் இவனை நான் மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன். நீ எனக்கு பேரன்னா இவன் எனக்கு புள்ள. நீங்க 2 பேருமே எனக்கு முக்கியம்தான். ஆனா இதுக்கு மேல முடிவு பண்ண வேண்டியவன் நீதான். நீ சொல்ல அன்பு, ராஜசேகர் வீட்டில் இருக்கலாமா? சந்தோஷம்ப்பா. இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும். ராஜசேகர், நீ உள்ள போப்பா. சரிங்கம்மா. நல்லா அம்மா. பாப்பா சாரிம்மா, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். எப்படியோ உன்னை மறுபடியும் நான் வீட்டுக்குள்ள வரவழைச்சிட்டேன். இனிமே நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அம்மா, என் மேல வச்சிருந்த நம்பிக்கைனால தானே நீங்க இப்படி செஞ்சீங்க. அதை நான் காப்பாத்தாம விட்டுருவேணாமா? என்னை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றின அந்த கண்மணிய, இந்த வீட்டை விட்டு நான் அவளை வெளியேற்றலனா என் பேர் ராஜசேகர் கிடையாது. என்னடா இப்படி கொலவெறியா வளர்த்துக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன, வீட்டில் என்ன நடந்தாலும் சோறு கிடைச்சா போதுன்னு ஜாலியா இருக்க. நாங்க அப்படியா? நாங்கன்னா துரோகம் பண்ண பெரியப்பா வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னு அன்பு அண்ணன் கோச்சிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாம பெரியம்மாவும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இவர் வீட்டுக்கு வந்த நேரமே சரியில்லை. சரி சரி, ஃப்ரீயா விடுறா, எல்லாம் சரியாயிடும். என்ன சரியாயிடும்? சே விடுறா, முதல்ல உன் மூட மாத்து. உன் மூஞ்சி இப்படி சிடுசிடுன்னு இருக்கிறதே செட் ஆகலடா. கல்யாண மாப்பிள்ள நல்லா கலகலன்னு இருக்க வேண்டாமா? ஆமா, கலகலப்பு. இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். ஓடா லூசு, வீட்டு பிரச்சனையில உன் கல்யாண சந்தோஷத்தை இழந்துடாத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இங்க பாரு, உன் கல்யாணம் சந்தோஷமா நடக்கணும்னு தான் பாட்டி என் அப்பாவையே மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்திருக்காங்க. எனக்கு அவர் மேல கோவம் இன்னும் குறையல தான்டா. அப்ப அன்புக்கு எப்படி இருக்கும் சொல்லு? அவன் சைலண்டா ஓகே சொல்லிட்டு போனாலும் உள்ளுக்குள்ள வலி இருக்கத்தானே செய்யும். இங்க பாரு, உனக்காக தான் அவன் பொறுத்துக்கிட்டு இருக்கான். முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. என்னன்னு சொல்ற? டேய் சரி, அந்த கதையை விடு. முதல்ல உன் கதையை யோசி. பவித்ராவை பொண்ணு பார்த்துட்டு வந்தியே, அந்த பொண்ணு ஒன்னு பிடிச்சிருக்குன்னு சொன்னால, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட பேசுனியா இல்லையா? பாட்டி எங்க பேச விடுறாங்க? நீ தான் பார்த்தல்ல. டேய், நேர்ல மிஸ் பண்ணதை விடுறா. உன் கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இங்க பாரு, அவ கூட போன்ல பேசக்கூடவா தெரியாது? மத்ததுக்கெல்லாம் வளவலன்னு பேசுறல்ல, இதெல்லாம் உனக்கு சொல்லி தரணுமா? டேய், அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு தானே? ஓகே தான். அவன் நம்பர் தான் என்கிட்ட இல்லையே. ஏய் வேஸ்ட்ரா நீ. இவ்வளவு நாளா அதை கூட வாங்காம என்னடா பண்ணிட்டு இருந்த நீ? முதல்ல அவன் நம்பரை வாங்கி பேசு. அவளை எங்கேயாவது டேட்டிங் கூட்டு போடா. அப்பதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடியும். டிலே பண்ணாத, சீக்கிரம் அவகிட்ட பேச பாரு. நம்பரை யாருக்கிட்ட வாங்கலாம்? பேசாம அப்பா கிட்ட எதுவும்
பாட்டி 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லு. அது எனக்கு இந்த பவித்ரா இருக்கால்ல, அவளோட நம்பர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்? ஒன்றும் இல்லை, அன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க போனப்போ என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதான் என்கிட்ட அப்படி என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அன்னைக்கு நான் கேட்க மறந்துட்டேன். அதான் இப்போ ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாமேன்னு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அவன் நம்பர் எல்லாம் நான் உனக்கு தரமாட்டேன். ஏன் பாட்டி? உனக்கு நான் அவன் நம்பரை தந்தேன்னு வச்சுக்கோ, நீ இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று ஏடா கூடமா பேசி அப்புறம் நீ நடக்கிற காரியத்தையே கெடுத்து விட்டுருவ. இத பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி அவகிட்ட பேசணுங்கிற எண்ணத்தையே நீ விட்டுடு. அந்த பொண்ணு ரொம்ப பயந்த பொண்ணுடா. நீ பாட்டுக்கு காமெடியா ஏதாவது பண்றேன்னு அந்த பொண்ணை பயமுறுத்தி விட்டுருவ. புரியுதா? ஏங்க, மணி 11:30 ஆகுது, தூங்கலாம்ல? இன்னைக்கு என்னால தூங்க முடியுமான்னு தெரியல கண்மணி. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? அவரு வந்ததும் தான் வந்தாச்சு, நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறமும் நீங்க கோவமா இருக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நான் ஒண்ணு மனசார வாங்கன்னு வீட்டுக்குள்ள அவரை கூப்பிடலையே. அம்மா தான் அவரை விடுங்கிற மாதிரி ஜாட காமிச்சாங்க. அவங்களுக்காக தான் வேற வழி இல்லாம இதுக்கு நான் சம்மதமே சொன்னேன். ஆனா அம்மா இப்படி செஞ்சிருக்க கூடாது. பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இல்லங்க, அத்தை பண்ணதுதான் சரி. என்ன சரி? இதெல்லாம் உனக்கு தெரியாது, புரியாது கண்மணி. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு நாள் அது முடிவுக்கு வந்து தானங்க ஆகணும். ஒண்ணு வெற்றி தோல்வி, இல்லைன்னா சமாதானம். இது ரெண்டுல ஒண்ணு தானங்க முடியும். இதுல செஞ்சு துரோகத்தையே நினைச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டே இருக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எதிரும் புதிருமா இருக்கிற நாடுகளே சமாதானமா போறப்போ அப்பாவும் பிள்ளையும் சமாதானமா போக கூடாதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. கார்த்தி உங்க தம்பி, அவரோட ஃப்ரெண்டு மாதிரி பழகுறீங்க. அவருக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். சம்பந்தி வீட்ல உங்க அப்பா பத்தி கேக்குறப்போ உங்களால சங்கடம் இல்லாம ஒரு பதில் சொல்ல முடியுமா? சரி, யாரும் எதுவும் கேட்கலன்னே வச்சுக்கோங்களேன். கல்யாணத்தன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்போ அத்தை உண்மையான சந்தோஷத்தோட அங்க இருக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா? இந்த சந்தோஷத்துல பெத்து புள்ள பக்கத்துல இல்லைன்னு பாட்டிக்கு ஏக்கமா இருக்காதா? உறவுகளை எப்பவுமே புரிஞ்சிருக்கிறதுல தாங்க சந்தோஷமே, பிரிஞ்சிருக்கிறதுல இல்லைங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? நிஜமாவே எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல கண்மணி. நான் யோசிக்கிறது, நடந்துக்கிறது, நான் எப்பவுமே இதெல்லாம் நான் நினைக்கிறதா சரின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என் ஈகோவை உடைச்சிட்ட. என்னோட முட்டாள்தனத்தை நீ புரிய வச்சுட்ட. ஷோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. என்ன முட்டாள்னு சொன்னப்போ நீ பதற பாத்தியா? இதான் உன் குணம். யாரு உனக்கு என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு அவங்களுக்குன்னு ஒண்ணுனா ஓடுற பாத்தியா? இதத்தான் நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். எனக்கு உன்னை நினைச்ச ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னை மாதிரி லைஃப்ல எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்க கத்துக்கிட்டா கவலைனா என்னன்னே தெரியாம அப்படியே சந்தோஷமா வாழ முடியும். அன்னைக்கு மிட் நைட்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு விடிய விடிய பீச்ல சந்தோஷமா நடந்து தெரிஞ்சு பேசிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு வந்தோமே, அந்த மாதிரியாங்க? ஆமாமா, அந்த மாதிரிதான்.